இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான 3 in 1 சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஏன் 3 in 1ன்னு சொல்றேன்னா, இதுல பூசணிக்காய் இருக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் சாதத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும், இட்லி தோசைக்கும் கரெக்ட்டா இருக்கும். இட்லி தோசைக்கு வேணும்னா நீங்க புளிய குறைச்சோ, இல்ல புளிய ஊத்தாமயோ இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ வாங்க இந்த 3 in 1 பூசணிக்காய் சாம்பார எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பூசணிக்காய கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/3 கப் துவரம் பருப்பை தனியா வேக வச்சு கடைஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே துவரம் பருப்பை 1ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சா டைஜஷனுக்கு பெட்டர். இதை தவிர நமக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்ச தண்ணி, ஒரு நறுக்கிய தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிதளவு கொத்தமல்லி, சின்ன பிஞ்ச் பெருங்காயம், ஒரு 6ல இருந்து 7 இலைகள் கருவேப்பிலை, உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ற அளவு. வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, பூசணிக்காய், அதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க துவரம் பருப்பையும் இது கூட வந்து சேருங்க. அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், அப்புறம் மிச்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணுங்க. காய் வெந்துடுச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் இதுல ஊத்தி இன்னும் நல்லா அந்த புளியோட ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்க வச்சு நீங்க கொத்தமல்லி தூவி நீங்க இதை சர்வ் பண்ணலாம். இந்த ஈஸியான பூசணிக்காய் சாம்பார் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா. நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.